ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வேலை CCE 331 ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CCE 331 ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதில் ஒயலட் கலரில் உங்களுக்கு நான் ஒரு இடத்துல போல்டு பண்ணியிருப்பேன். அது 15 மார்க்ஸில் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்மாஸ்பியர் அஸ் எ பிளேஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் பொல்யூட்டன்ஸ், இது வந்து கேட்கலாம். அந்த ரெண்டு இதே படிச்சிட்டீங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏர் குவாலிட்டி கிரிட்டீரியான்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை சம்டைம்ஸ் உங்களுக்கு பிகாஸ் ஃபில் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த கிரிட்டீரியா கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் டு கண்ட்ரோல் ஃபார் ஏர் பொல்யூஷன் இன் இந்தியான்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் அட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பீங்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு பிளான்ஸ் வச்சுன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோர்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆன் மெட்ரோலஜிக்கல் கண்டிஷன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோஸ்கேல் மேக்ரோஸ்கேல், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேன்மேட் ஏர் பொல்யூஷன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆன் ஏர் பொல்யூஷன்ஸ் ஆன் பிளான்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனாலிசிஸ் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமொபைல் பொல்யூஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்பிளிங் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலேட் அண்ட் கேசியஸ் பொல்யூட்டன்ஸ், இது வந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ளூம் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏர் குவாலிட்டி மாடலிங்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இன்வர்ஷன் வந்து பிகாஸ்லயும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெட்ரோலஜினா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பர்சன் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ளூம் ரைஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் ஸ்டாக் சாம்பிளிங், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விண்ட் வெலாசிட்டி அண்ட் டர்புலன்ஸ், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்பிள் கலர்ல ஒயலட் கலர்ல கொடுத்துருக்க டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 15 மார்க்ல கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னா பிளான் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கேட்கலாம் உங்ககிட்ட. ஸோ நான் வந்து உங்களுக்கு சென்னை சிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க்ல மேக்ஸிமம் கேட்கறதுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்ளோன் செப்பரேட்டர் வந்து பிகாஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர், இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4th யூனிட்ல சப்டிவிஷன்ஸா கேட்டாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் அட்சார்ப்ஷன் அண்ட் கம்பஷன்ல கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அட்சார்ப்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அட்சார்ப்ஷன் எக்யூப்மெண்ட்டே தனியா கூட பிகாஸ்ல கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் என்னன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரிப்பீட்டடா கேட்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செட்டிங் சேம்பர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பயோஃபில்ட்ரேஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பயோஃபில்ட்ரேஷன் யூஸ் டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன் இருக்குன்னு கேட்டிருக்கலாம், உங்களுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டரோட லிமிடேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு பேக் ஹவுஸ் ஃபில்டர் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நான் கேரக்டரைசேஷன் ஆஃப் நாய்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வர்ற எல்லாமே வந்து பொல்யூஷன் எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அதுல இருந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்போர்ட் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இண்டோர் ஏர் பொல்யூஷன், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆடிட்டரி அண்ட் நான் ஆடிட்டரி எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எஃபெக்ட்ஸ், ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல், டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் வந்து கேட்கறாங்க, அதனால அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலா நான் இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயும் அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.